டியோ 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 டியோடா டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா. ஏ டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா. காதலிக்க பொய் வேணும், காசு பண்ண பொய் வேணும், பொயில பிறந்து வந்தோம். போர் அடிச்சா பொய் வேணும், போட்டு கொடுக்க பொய் வேணும், பொயில புரண்டு வந்தோம். வாய்மை பேசும் ஹரிச்சந்திரன் வீட்டு கிளிகள், வாய திறந்தா அட புழுகு மூட்டை கதைகள், அட பொடி பொடி கருத்துக்கு கை கால் முளைக்குது, குழுத்தன நடுவில் கதகளி நடக்குது. டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா. டியோ 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 டியோடா தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா. ஏ டியோ 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 டியோடா தினம் தினம் பொய்யோ 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 பொய் சொல்ல போறேன்டா. இதுல எந்த உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எந்த உயிரும் தாங்காது. தாங்க முடியாட்டி போகட்டும். அப்ப என்ன சாக சொல்றியா? உன்னை சாக சொல்ல, அவ எக்கேடு கட்டு செத்து தொலைட்டுமே. நம்பி வந்தவங்களை நட்டாத்துல விட சொல்றியா? நான் என்ன உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகியா? நான் என்ன உன்ன மாதிரி கூடவே இருந்து குழி பறிக்கிறவனா? நான் என்ன உன்ன மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவனா? நான் என்ன உன்ன மாதிரி குளத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பா? சொல்லு. ஐயோ, ஆகுனா என்ன லட்சார்ச்சனை பண்ணலன்னா நோக்கு தூக்கமே வராது. ஏதோ உன் நன்மைக்கு சொன்ன, ஏதாவது கெடுதல் நடந்துட்டா? 4 பேருக்கு நல்லது பண்ணா எதுவுமே தப்பாகாது. இது வேறதா? இல்ல, இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கா? ஆண்டியும் மாஸ்டரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற வரைக்கும் இந்த விச்சு ஓய மாட்டான். அப்பயாவது ஓய்வியா இல்ல ஒழிஞ்சு போயிடுவியா? அதுக்கு அப்புறமும் ஓயவும் மாட்டேன், ஒழியவும் மாட்டேன். அதானா பார்த்தேன், என்ன ஒரேடியா ஒழிக்காம விட மாட்டிய. அது இல்ல, அவங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைப்பேன். அது வேறவா? எஸ், இங்க பக்கத்துல இருக்கிற சுவிட்சர்லாந்துக்கோ இல்ல ஐஸ்லாண்டுக்கோ அனுப்பி வைப்பேன். எது? சுவிட்சர்லாண்டும் ஐஸ்லாண்டும் பக்கத்துலயா இருக்கு? அறிவுகட்ட குண்டு அங்கிள், நீ வேர்ல்டு மேப்பையே பார்த்தது இல்லையா? அதுல பார்த்தேன்னா நாம இருக்கிற இடத்துல இருந்து சுவிட்சர்லாண்டும் ஐஸ்லாண்டும் 4 விரக்கட தூரத்துல தானே இருக்கு. அப்ப பக்கத்துல தானே இருக்கு. ஓ, நீ மேப்ப பார்த்து சொல்றியா? அவங்க சந்தோஷமா ஹனிமூன் போயிட்டு வரட்டும். உன் செலவுல. ஏன் செலவுலையா? ஏன் பதற? நீ செலவழிக்காம வேற யார் செலவழிக்க போறாங்க? துட்டு வேணா மட்டும் என்ன இழு. அது இல்ல குண்டங்கள், உங்ககிட்ட தான் திருட்டு துண்டு நிறைய இருக்கு. என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யாருக்கிட்ட சொல்லி தொலையாதரா. நான் கேட்கும் போது அப்பப்ப நீ பணம் கொடுத்துட்டு இருந்தா நான் ஏன் வெளியில போய் சொல்ல போறேன்? கொடுத்து தொலைற குண்டங்கள், அவங்க ஹனிமூன்ல இருந்து திரும்பி வந்த உடனே அவங்கள சந்தோஷமா நாம தனி கொடுத்தன அனுப்பி வைக்கணும். தனி கொடுத்தனமா? சின்ன சிறுசுகள் சந்தோஷமா இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு இந்த ஆத்துல சந்தோஷமா இருக்க முடியுமா? என்ன சிரிப்பு? ரொமான்ஸ் ஜாஸ்தி. அடி செருப்பால இந்த முகர கட்டிக்கு அது ஒண்ணுதான் ஒழுங்கா வரும்னு எனக்கு தெரியாதா? சரி, அதை விடு. அவ இந்த ஆத்த விட்டு வெளில போய் தனி கொடுத்தனம் போனா அதுவே நெக்கு போகும். அல்பம் அல்பம். எங்க அவ இந்த ஆத்துலயே தங்கிட போறாளோங்கிற பயம் உனக்கு? அதான் அதான் அதேதான். இந்த ஆத்துல இருந்தா அவ உருப்பிடுவாளா? அனுப்பிச்சுடுறேன். இந்த ஆத்த விட்டே அவளை அனுப்பிச்சுடுறிய, நெக்கு அதுவே போதும். அவ காதல ஒண்ணு சேர்த்து வைக்க நானும் உதவி செய்யறேன். ஓகே ஓகே. ரொம்ப ஆட்டாத, கை வலிக்கிறது. ஏய், என்னடி
பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே நம்ம சந்ததிய வளர்க்கறதுக்கு தான். அப்படிப்பட்ட பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு காரணமா இருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏண்டி, போன பிள்ளைங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, அத பத்தி கவலைப்படாம வேளைக்கு நல்லா கொட்டிக்கிறிய, நீ எல்லாம் ஒரு தாயா? என்னடி திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிற? இன்னும் ஏன் இங்கேயே நிக்கிற? போய் உன் புருஷன்கிட்ட சொல்லி காணாம போன பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. போடி போ. என்னங்க, பிள்ளைங்க பெத்தவங்களை வீட்டை விட்டு விரட்டினா பேய் அடிச்சு சாவாங்களாம். அதே மாதிரி பெத்தவங்க பிள்ளைங்களை வீட்டை விட்டு விரட்டினா நாய் அடிச்சு சாவாங்களாம். இப்ப நான் அடிச்சு நீ சாவ போற. இந்த மாதிரி தத்துவம் பழமொழி எல்லாம் எந்த பன்னாடம் உனக்கு சொல்லி கொடுத்தது? ஒருத்தரா ரெண்டு பேரா, ஒட்டு மொத்தமா ஊரே சொல்லுதுங்க, ஊரே சொல்லுது. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால ஓடி போனா அதுக்கு பேர் காதல்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகு வேற ஒருத்தனோட ஓடி போனா அதுக்கு பேரு கள்ளக்காதல்னு சொல்லலாம். இப்படி கல்யாணம் ஆகி தான் புருஷனோட ஒரு பொண்ணு ஓடி போனா அதுக்கு பேரு என்னன்னு சொல்றதுங்க? உன் பொண்ணோட கொழுப்புன்னு சொல்லு, இல்ல உன் மாப்பிள்ளையோட கையாலாகத்தனம்னு சொல்லு. இது ரெண்டுத்துல எது வேணா சொல்லிருக்கலாம்ல. இல்லைங்க, இல்ல. உப்பு தின்னவ தண்ணி குடிச்சாகணுங்கிற மாதிரி தப்பு பண்ண நாம தண்டனை அனுபவிச்சே ஆகணும் போல இருக்குங்க. அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகும்போது வெறும் 2 பேர் தான் நம்மள திட்டினாங்க, சாபம் விட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஊரே சேர்ந்து நமக்கு சாபம் விட போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதனால இனிமே நான் இந்த ரூமை விட்டு வெளியில வரவே மாட்டேன். என்னைக்கு உங்க மனசு மாறி என் பொண்ணு சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாளோ அன்னைக்குதான் நான் இந்த ரூமை விட்டு வெளியில வருவேன். இத பாரு, நீ இந்த ரூமுக்குள்ளேயே இருப்பியோ இல்ல பாத்ரூமுக்குள்ள பூட்டிட்டு இருப்பியோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. எனக்கு வேலைக்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்டா வந்து பாரு. நீ இந்த ரூமுக்குள்ளேயே இருப்பியோ இல்ல பாத்ரூமுக்குள்ள பூட்டிட்டு இருப்பியோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. எனக்கு வேலைக்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்டா வந்து சேரணும். அதான் நடக்காது. ஏன்? என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்ச உங்களுக்கு நான் தர தண்டனை இதுதான். இனிமே வேலைக்கு எனக்கு டிஃபன் சாப்பாடுலாம் பண்ணி தர மாட்டியா? பண்ணி தர மாட்டேன். உண்மையாவா சொல்ற? உண்மையாதான் சொல்றேன். நிச்சயமாவா சொல்ற? நிச்சயமாதான். சத்தியமாவா சொல்ற? சத்தியமா நான் செஞ்சு தர மாட்டேன். இன்றுதான் எனக்கு உண்மையிலேயே சுதந்திர நாள். இனிமே உன் கன்றாவி சாப்பாட்டுல நான் கை வைக்க வேணாம், அதை கஷ்டப்பட்டு முழுக வேண்டாம். விதவிதமா வகை வகையா ஹோட்டலுக்கு போய் டிஃபனு, பாவ் பாஜி, சென்னா மசாலா, ஆலு போண்டா, மெட்ராஸ் தாலி, பாம்பே தாலி சாப்பிட்டு நல்லா வாழ போறேன். நீ இந்த ரூம்ல இருந்து சாப்பிடு, சாப்பிடாம எக்கடி கெட்டு போ. எனக்கு விடுதலை. ஆல் தி பெஸ்ட். விடுதலை, விடுதலை, விடுதலை. அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் ஷாம்லா நம்பிட்டாளாப்பா? நான் உங்க அப்பா மாதிரின்னு சொல்ல ஆரம்பிச்சு சொல்லி முடிக்கிறப்போ இனிமே அவரால உங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ எந்த தொந்தரவும் வராது, அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டாமா. அப்பா, நீங்க என்னதான் தைரியம் சொன்னாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குப்பா. பரிமளா, அப்பா, என்னப்பா இது? உங்க மாப்பிள்ள திடீர்னு கையில தாலியோட வந்து நிக்கிறாரு. மாப்ள, என்ன இது? மாமா, என்ன மன்னிச்சுடுங்க மாமா. என் கண்ணை திறந்துட்டேன் மாமா. நான் எப்ப மாப்ள உங்க கண்ணை திறந்தேன்? என் அறிவு கடை திறந்துட்டேன் மாமா. அக்கா, அத்தியம் பேருக்கு கண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனா அறிவும் இருக்கா? சும்மா இரேண்டா, நானே வயித்துல நெருப்ப கட்டின்னு பயந்துட்டு இருக்கேன், நீ வர. அப்பா, உங்க மாப்பிள்ள என்னப்பா சொல்றாரு? எனக்கு வெக்கமா வருது. மாப்ள, என்ன மாப்ள சொல்றீங்க?
ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா இது என்ன கையில தாலி? மாமா என்ன ஷாம்லா கை கழுவிட்டா மாமா. வாழ்க்கையில எனக்கு ஒரு பிடிப்புமே இல்லாம இருக்கு. ஐயோ அதனாலதான் உங்க ரெண்டாவது பொண்ணு பரிமளால அவளோட கழுத்துல இந்த தாலியை கட்டி அவளோட வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்க சம்மதம் வேணுமாமா? அப்பா ஏமா நான் ஷியாமலா கிட்ட பொய்யா சொன்ன விஷயத்த இவன் உண்மைன்னு வந்து சொல்றானே. அதானே. எதுக்கு இவனே கேட்டுருவோம். மாப்ள இதெல்லாம் நிஜம்தானே? ஆமா மாமா. இப்ப மட்டும் நீங்க ஊ சொல்லுங்க, உடனே உங்க கழுத்துல உடனே உங்க பொண்ணு பரிமளா கழுத்துல தலையை கட்டி விடுறேன். ஊ. ஊவா. உவா உவா உவா. கட்ட மாட்டேன்னு சொன்னா கட்டிடுவானோ? ஒருவேளை அக்காவை மறுபடியும் ஏமாத்திடுவானோ? கடவுளே, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது என்னண்ட இல்ல, அவனண்ட. யாராண்ட? ஐயோ யார் இவரு? திடீர்னு என்ன? ஐயோ வந்துட்டாயா வந்துட்டாயா. நமக்கு அன்னைக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே. யார் அது? நீங்களா தாலி கட்டினீங்க? ஐயோ என்ன இது? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா என்னப்பா இது? எங்க எதுக்கு இப்ப கத்துற? யோ என்ன யார் இப்படி நீ? இப்படி மாப்ள பண்ணிட்டீங்க? என்ன இரு. இத பாரு பரிமளா, நான் ஒன்னும் உன்ன லவ் பண்ணல. நான் உங்க அக்கா உரிமையில தான் லவ் பண்ணேன். அவ செத்துட்டா. நான் எப்படி உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ நான் ஒண்ணும் பரிமளா இல்ல. நான் தான் உங்க ஊர்மிளா ஜிஜிப்பா. நான் தான் உங்க ஊர்மிளா. சும்மா உங்களை ஏமாத்ததான் இப்படி பேரை மாத்தி ஒரு டிராமா பண்ணேன். உங்களை ஹாஸ்பிடல்ல முதல்ல பார்த்தப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் நீங்க கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் உங்க பின்னாடியே சுத்தி வந்த. கடைசியில நீங்க கபாலிய வச்சு என்ன கடத்தினப்ப கூட நான் மயங்கி விழுந்தத கபாலி நான் செத்துட்டதா உங்ககிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் தான் ஷாம்லா கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சது. அதனாலதான் சார் டைம் என்ன ஆகுது? எல்லாம் சங்கூதர் நேரம் தான். யாருக்கு? ஏன் மாப்பிளைக்கு தான். யோ யார் மேலயோ இருக்கிற கோவத்தை என்கிட்ட காட்டிக்கிட்டு போயா. யோ நீ போயா. யோ போயா. நிறுத்தியா? யோ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர? ஃபாலோ பண்ண சொன்னாங்க, ஃபாலோ பண்றேன். என்ன ஃபாலோ பண்ண சொல்ற தில்லு யாருக்கே இருக்கு? எனக்கு இருக்கு. அம்மா 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 நீ உயிரோடு தான் இருக்கியாம்மா? ஆமாப்பா, என்ன யாராலையும் சாகடிக்க முடியும். நீ உயிரோடு தான் இருக்கியாம்மா? ஆமாப்பா, என்ன யாராலையும் சாகடிக்க முடியாது. ஆனா நீ செத்து போயிட்டதா எல்லாரும் பேசிக்கிறாங்களேம்மா. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த ஷாமலா கிட்ட இருந்து டாக்டரை பிரிக்கவே முடியலப்பா. அதான் நான் செத்துட்டதா ஒரு சீன் கிரியேட் பண்ணேன். ஆனா இந்த சீன் இப்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
அப்பா நான் இப்ப செத்துட்டேன்ல. இல்லையே இல்லையே, நீ இப்ப உயிரோட தான் இருக்கியே. ஐயோ, நான் பண்ண கதையில செத்துட்டேன்ல. அந்த கதையில அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நாள் உள்ள இருந்தேன்ல, அதான் ஸ்பீடா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்பா திருந்திட்டீங்களாப்பா? ஏச்சே, அந்த தப்பெல்லாம் நடக்குமா? அதானே பார்த்தேன். சரி கதைக்கு வருவோம். இப்ப நான் செத்துட்டேன் இல்லையா? என்ன கொன்னது யாரு? யாரு? ஐயோ, உங்க மாப்பிளப்பா. அப்படின்னு ஊரை நம்ப வச்சிருக்கோம். கரெக்டா? கரெக்டா? ஊர் நம்புதோ இல்லையோ, முதல்ல அந்த ஷாமலா நம்பணும். நேரம் நம்பியிருப்பா. தான் புருஷன் ஒரு கொலைகாரன்ற சந்தேகம் அவளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். டாக்டருக்கும் ஷாம்லாக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனையா வந்து கடைசியில டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கும். டைவர்ஸும் கிடைச்சிடும். டாக்டரை ஏன் வழிக்கு எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, என் பொண்ணு புத்திசாலி பொண்ணு. அப்புறம் என்னம்மா, டாக்டர் உங்ககிட்ட சரண்டர் தான். எப்படிப்பா என் பிளான்? சூப்பர்பா, என் பொண்ணாச்சே நீ. என்னோட கிரிமினல் மைண்ட் ஃபுல்லா உங்ககிட்ட தான் இருக்கு. அதுவும் என்ன விட டபுளாவே இருக்கு. ஆமா, இவ்வளவு அழகா பிளான் பண்ணிருக்கியே, இதெல்லாம் எப்படிமா உருவாக்குன? டாக்டர் என்ன கரெக்டா பிளான் பண்ணாரு, நான் அந்த பிளானையே எனக்கு சாதகமா மாத்திக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போற? கொஞ்ச நாள் டாக்டர் கண்ணுல படாம தலைமறைவா இருக்க வேண்டியதுதான். அப்போ நானும் அந்த டாக்டர் கண்ணுல படக்கூடாது இல்லமா? ஐயோ அப்பா, உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுப்பா. நீங்க தான்ப்பா இனிமே டாக்டர் கண்ணுல பட்டுட்டே இருக்கணும். அவர் முன்னாடி போய் நின்னு, ஐயோ பாவி, என் பொண்ணை கொலை பண்ணிட்டியேடான்னு ஷாமலா காதுல விடுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐயோ பிரமாதம், எங்கேயோ போயிட்டு பண்ணி. இங்கதானப்பா இருக்க. வேண்டாம் 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 வேண்டாம். என்ன விட்டு வேண்டாம். பயந்துட்டீங்களாப்பா? நான் தாப்பா ஊர்மிளா, உங்க ஊர்மிளா. நீ அம்மா பேயோ பிசாசோன்னு பயந்தே போயிட்டேன். அப்பா, ஆமா இது என்னம்மா வேஷம்? இந்த வேஷத்தோட தான் டாக்டர் முன்னாடி போய் நின்ன. ஊர்மிளாவோட ஆவிதான் வந்துருச்சுன்னு டாக்டர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஷியாமலாவுக்கு டாக்டர் மேல இருக்கிற சந்தேகம் அதிகமாயிடுச்சு. டாக்டர் நான் செத்து ஆவியா அலையறேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. எப்படி பாயம் பிளானு? அருமாமா, ஆஹா, என் பொண்ண கொக்கா. கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுக்கு நான் ராணியாகி உங்களை ராஜா மாதிரி உட்கார வச்சு காட்டுறேன்ப்பா. அம்மா, நான் ராஜாவாகிறதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு தடவை இப்படி எல்லாம் வந்து பயமுறுத்தாதப்பா.
இதான் நடந்தது. இதான் நடந்ததா? ஷமு கேட்டுட்டியா? இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டியா? நான் எவ்வளவு தலைப்படா அடிச்சுட்டு என்ன நம்பு ஷமு இவன் போய் சொல்றான்னு கொஞ்சம் கூட நம்பாம என்ன எவ்வளவு பாடுபடுத்திருக்கு. அதான் எல்லாம் சொல்லுவாள்ல, கல்யாணம் ஆகி புகுந்தாத்து போனதுக்கு அப்புறம் பிறந்தாத்த லக்கேஜை நம்ப கூடாதுன்னு. ஏய் தெரிச்சட்டி பருப்புருண்ட போடா உண்டு போடா வெளியே. குழந்தை அது பெங்கள பானை. ஆரம்பத்துல இருந்தே டேக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ற மாதிரியே நடிச்சான். கடைசி நிமிஷத்துல கை விட்டுடுவான். ஆனா ரமேஷ் கரெக்டா வந்து கை கொடுத்தடா எனக்கு. ஆனா ஓலைத்தான் எப்படின்னு தெரியல. என்ன இதுக்கே பயந்துறாத. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இப்படி யாருன்னே தெரியாது. நான் உங்களை தான் லவ் பண்ணேன். இந்த கல்யாணம் திருட்டு கல்யாணம். ஐயோ தாலியை கழட்டிடாத. ஐயோ என் வாழ்க்கை, ஐயோ என் வாழ்க்கை. ஐயோ தாலி கட்டாதமா. இருமா ஐயோ தாலி கழட்டாத. இருமா இத பாருமா. என் வாழ்க்கை அதுலதான் இருக்கு. யோ இருப்பா. இத பாருமா. ஏதோ நடந்து போச்சு. இனிமே இவன்தாமா உன் புருஷன். உனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லம்மா. கிட்னியே இல்ல. அதான் இவரு திருடிட்டாரே. இப்போ உன்கிட்ட கேட்டலடா. இப்ப சொல்லுனா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க சார். சொல்லிட்டா மட்டும் என்னடா? என்ன அன்னைக்கு மட்டும் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிருந்தா அம்மா தாயே ஞாபகம் தான் சரி. வா வா. நியூலி மேரிட் கப்பல் எங்களால முடிஞ்ச ஒரு ஸ்மால் கிஃப்ட். இந்த நல்ல நேரத்துல ஷமு நீ கொடு. ஷமு 20,000 ரூபீஸ் நீங்களே கொடுங்க. நீ கொடு. செக் பாஸ் ஆகுமா? உன்ன மாதிரி ஃபெயில் ஆகாது. வர புரியும். 20,000 ரூபீஸ் செக்கா? எங்க காமிங்க. ஐயோ நான் வச்சுக்கிறேன். நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்பா நான் பத்திரமா வச்சுக்கிறேன். குஜிலிப்பா. இங்க இன்னொரு முறை சொல்லு. ஐயோ ஒரு முறை என்னங்க 1000 முறை சொல்லுவேன். குஜிலிப்பா குஜிலிப்பா. ஐயோ 20,000 செக்க.